திமுக சார்பாக நாளை எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தற்போது நாளை திமுகவினுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவான விவரம். வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பாகம் நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக திமுக எம்பிக்கள் நாளை டெல்லி புறப்பட இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை மக்களவையில் 22 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 10 உறுப்பினர்களும் மொத்தம் 32 பேர் இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான விவாதங்களை வைக்கலாம்? அண்மையில் குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதை எவ்வாறு பார்லிமெண்ட்ல பேச வேண்டும் என்பது குறித்தும், யார் யார் இந்த விவாதங்களில் பங்கேற்க வேண்டும், என்ன மாதிரியான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும், அனைத்து எம்பிக்களும் தவறாமல் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும் என்பன போன்ற முக்கியமான ஆலோசனைகளை நடத்துவதற்காக கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை அண்ணா அறிவாலயத்தில் கூடிய முரசொலி மாறன் அரங்கத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான கூட்டத்தொடராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கான கிட்டத்தட்ட இந்த அபியான் திட்டத்தில் மத்திய அரசு கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய் கிடைக்காமல் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி அவர்கள் கேட்டு பெறப்போகிறார்கள் என்பன போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. இது போன்ற பல்வேறு முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த எம்பிக்கள் பேச வேண்டும், அந்த நேரத்தை குறித்த நேரத்தில் பங்கேற்க வேண்டும், அதே போல தேவையில்லாமல் புகழ் பாடுவதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட தெரிகிறது. விக்னேஷ், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் நாளை திமுகவினுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ்.